இவங்க ஹேர் வந்து கொஞ்சம் தின்னா தான் இருக்கு. இவங்களுக்கு கொஞ்சம் திக்கா வேணும் அப்படின்னு ஹேர் கட் கேட்டிருக்காங்க. நான் வந்து இவங்களுக்கு ஸ்டெப் கட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால நான் இப்போ உங்களுக்கு ஸ்டெப் கட் பண்ண போறேன். இவங்க ஹேர் வந்து ரொம்ப லென்த்தா இருக்கும். அதனால என் ஹேரை வந்து ரொம்ப வந்து ஷார்ட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் மீடியமாவே பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து நான் இப்போ ஸ்டெப் கட் தான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் இருக்கேன் நானு. நம்ம ஹேர் கட் பண்றதுக்கு முன்னாடி பார்லருக்கு நீங்க போறப்ப ஹேர் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு நீங்க போகணும். பார்லர்ல அங்க வசதி இருந்தா அவங்களே வந்து உங்களுக்கு ஹேர் வாஷ் பண்ணி விட்டுட்டு கண்டிஷன் போட்டு விட்டுட்டு ஹேர் கட் பண்ணுவாங்க. நம்ம வந்து வச்சிருக்கவங்க எல்லாம் சில பேர் வந்து ஹேர் வாஷ் இது வச்சிருக்க மாட்டாங்க. அது மாதிரி நீங்க கடைக்கு போற மாதிரி இருந்தா நீங்களே வந்து ஹேர் வாஷ் வந்து நல்லா ஹேர் வாஷ் பண்ணிட்டு போங்க. ஹேர்ல வந்து சுத்தமா ஆயிலே இருக்கக்கூடாது. அது மாதிரி பாத்துக்கோங்க. இருந்தா ஹேர் கட் பண்றப்ப ஹேர் வந்து ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கிட்டு நம்ம வந்து கட் பண்றதுக்கு வராது, அவ்வளோ ஷேப் வராது. அதனாலதான் வந்து நம்ம ஹேர்ல வந்து ஆயில் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றோம். ஆயில் இருந்துச்சு அப்படின்னா வந்து ஷேப் வராது. அதனால ஆயில் இல்லாம ஷாம்பு வாஷ் பண்ணா உங்களுக்கு ஷேப் வந்து அழகா கிடைக்கும். உங்களுக்கு எவ்வளவு லென்த் வேணும் அப்படின்ற மாதிரி நான் கேட்டுட்டு அவங்க சொல்ற லென்த்துக்கு நான் இப்ப ஹேர் கட் பண்றேன். ஓகேவாப்பா? ம். இவங்களுக்கு நான் வந்து இப்ப வந்து ஸ்ட்ரெயிட் கட் தான் பண்றேன் நான். லெவல் பண்றேன். 6 மாசத்துக்கு ஒரு தடவை வந்து ஹேர் வந்து நீங்க வந்து கட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியா இருக்கும். எப்படி வந்து நம்ம சிம்பிளா வந்து ஒரு ஸ்டெப் கட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. சென்டர்ல ஃபர்ஸ்ட் நம்ம இது மாதிரி முடி எடுத்துக்கணும். சிலும்பல் ஒண்ணும் இல்லாம பாருங்க. இது மாதிரி வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து நம்ம வந்து ஹேர் எடுத்து இது மாதிரி ஸ்ட்ரெயிட்டா மேல கொண்டு போகணும். ஸ்ட்ரெயிட்டா பண்ணிட்டு இங்கேயே நம்ம கட் பண்ணி விடக்கூடாது. இது மாதிரி கொண்டு வந்துட்டு இங்க எக்ஸ்ட்ரா இருக்கு பாருங்க, இந்த ஹேரை தான் நம்ம வந்து கட் பண்ணணும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு பார்ட்டிஷன் நம்ம எடுத்து எடுத்து நம்ம வந்து சீவி சீவி இது மாதிரி வந்து நம்ம ஹேர் கட் பண்ணணும். இது பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா கட் பண்ணலாம். இன்னொரு விதத்துலயும் நம்ம சிம்பிளா கட் பண்ண மாதிரி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பாருங்க எண்டு வந்து எங்க முடியுதுன்னு. அந்த இடம் வந்தோடனே இப்படி கீழே கொண்டு வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க முடிய நம்ம பாருங்க இங்க முடியுது பாருங்க, இந்த இடத்துக்கிட்ட வந்து நம்ம வந்து அப்படியே கட் பண்ணணும். அவ்வளவுதான். நீ கொஞ்சம் கொஞ்சமா தூக்கி தூக்கி கட் பண்ணணும்.
பாருங்க எண்டு எப்படி முடியுதுன்னு. இங்க வச்சுட்டு அந்த முடிகிற இடத்துல கட் பண்ணிட வேண்டியதுதான். எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த பியூட்டிஷியன் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. இந்த வேலை செய்கிறப்ப மட்டும் எனக்கு அலுப்பே தெரியாது. எப்பயும் நான் என் வீட்டு வேலை எல்லாம் செஞ்சுட்டு என் யோசனை என் சிந்தனை எல்லாமே இந்த பியூட்டிஷியன் மேலேயே தான் எனக்கு இருக்கும். யூடியூப் பார்க்குறதா இருந்தாலும் இதை பற்றி தான் நான் பார்ப்பேன். ரொம்ப லென்த்து கட் ஆகாம அந்த லென்த் மெயின்டைன் ஆகுது. இது மாதிரி ஃபர்ஸ்ட் தடவை ஹேர் கட் பண்றதுனால நான் இது மாதிரி உங்களுக்கு கட் பண்ணி விட்டுருக்கேன். போக போக அவங்க எப்படி விரும்புறாங்களோ அது மாதிரி நம்ம ஷார்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இவங்க இதே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. லென்த்தா தான் கேட்குறாங்க. கிளிப்பு போட்டா முன்னாடி முடி வரக்கூடாதுன்னு. அதனாலதான் அவங்களுக்கு இந்த லென்த்ல வச்சு நான் இப்ப கட் பண்றேன். இவங்களுக்கு ஹேர் கட் பண்ணப்ப இவங்க நான் ஃபர்ஸ்ட் தடவை கட் பண்ணுறேன் அப்படின்னு கொஞ்சம் பயந்து பயந்து தான் கட் பண்ணாங்க. இவங்க ஹேர் கட் பண்ண இவங்க ஹஸ்பண்ட் தான் இவங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆனால் இவங்க சொல்கிறப்ப ஒவ்வொரு தடவையும் எங்கள் அம்மா திட்டுவாங்க, அதனால கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கம்மியாகவே கட் பண்ணுங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் பயப்படாதீங்கப்பா, நான் கம்மியாக தான் கட் பண்ணி விடுவேன். உங்களுக்கு இது பிடிச்சிச்சுன்னா வேணா இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே போங்க அப்படின்னு நான் இவங்களுக்கு சொன்னேன். இவங்களுக்கும் நான் கட் பண்ணி விட்டது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இது ஹீட் ப்ராடக்ட் ஸ்ப்ரே. நான் இவங்களுக்கு செட் பண்றதால அதை அடிக்கிறேன். ஃபுல் வீடியோ காட்டணும்னு தான் எனக்கும் ஆசையாக இருந்துச்சு. வீடியோ ரொம்ப லாங்காக போகவும் உங்களுக்கும் பார்க்க போர் அடிக்கும்ல, அதனால நான் இதோட முடிச்சுக்கிறேன். அவங்களுக்கு நான் ஹேர் செட் பண்ணேன். அவங்க வீடியோவில் காட்டினதுக்கு அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லி